ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி மாதத்தோட முதல் நாள். அதிகாலையிலேயே சிறப்பாக எந்திரிச்சு கோலமெல்லாம் வாசலில் போட்டாச்சுங்க. ஆண்கள் தூங்கி எழுந்ததும் இந்த வாசலில் இருக்கிற கோலத்தோட முகத்தில் முழிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆண்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு அதிகாலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப மிகவும் சிறப்பான விஷயங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அத்தைக்கிட்ட விட்டுட்டு நம்ம தோட்டத்துக்கு மயில் முடுக்க வந்தாச்சுங்க. ரொம்பவே மோடமாக இருக்கிறதுனால காட்டில் போட்டுட்டு பயிரையெல்லாம் போட்டு மிதிக்குதுங்க. நம்ம காய் பார்த்திங்கன்னா நல்லா அரைவாசி அளவுக்கு ஊறிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10-15 நாளில் நம்ம வெங்காயத்தை அரிய ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணால் மட்டும்தான் வெங்காயத்தை அரிஞ்செடுக்க முடியும். அதனால் நேரமே தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்களேன், வெங்காயம் அந்த மண்ணை வெடிச்சுக்கிட்டே எப்படி தூர் பிரியுதுன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நம்மளும் தோட்டத்துக்கு அப்படியே கால் நீட்டி உக்காந்து காவல் பார்க்க உக்காந்தாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி மாதத்தோட முதல் நாள். அதிகாலையிலேயே சிறப்பாக எந்திரிச்சு கோலமெல்லாம் வாசலில் போட்டாச்சுங்க. ஆண்கள் தூங்கி எழுந்ததும் இந்த வாசலில் இருக்கிற கோலத்தோட முகத்தில் முழிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆண்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு அதிகாலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப மிகவும் சிறப்பான விஷயங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அத்தைக்கிட்ட விட்டுட்டு நம்ம தோட்டத்துக்கு மயில் முடுக்க வந்தாச்சுங்க. ரொம்பவே மோடமாக இருக்கிறதுனால காட்டில் போட்டுட்டு பயிரையெல்லாம் போட்டு மிதிக்குதுங்க. நம்ம காய் பார்த்திங்கன்னா நல்லா அரைவாசி அளவுக்கு ஊறிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10-15 நாளில் நம்ம வெங்காயத்தை அரிய ஆரம்பிச்சிடலாங்க. கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணால் மட்டும்தான் வெங்காயத்தை அரிஞ்செடுக்க முடியும். அதனால் நேரமே தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்களேன், வெங்காயம் அந்த மண்ணை வெடிச்சுக்கிட்டே எப்படி தூர் பிரியுதுன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. நம்மளும் தோட்டத்துக்கு அப்படியே கால் நீட்டி உக்காந்து காவல் பார்க்க உக்காந்தாச்சுங்க.